உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. உங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ நீங்கள் ஏதாவது உங்களோட சஜஷன் இருந்தாலும் எங்களுக்கு சொல்லுங்கள். ஆலோசனை சார் இது மாதிரி இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் நாங்கள் வரவேற்கிறோம், அதையும் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். உங்களுடைய சுகாதாரத்துக்காக தான் எங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில். அதனால் உங்களுடைய ஊழியர்கள் தான் நாங்கள் நிச்சயமாக நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. இதை மேலும் மேலும் மற்ற பகுதிகளுக்கும் விரிவாக்கம் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் கூட இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் சொன்னதை. ரொம்ப நன்றி. எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. அடுத்து இரண்டாவது மண்டலம் நிர்வாக அலுவலர் பொறுப்பு அவர்கள் பேசுவார்கள். மணலி சேக்காடு பொது வியாபாரிகள் சங்கத்தின் நிர்வாகிகளே, இந்த ஏற்பாடு மிக குறுகிய காலத்திலே நாங்கள் வியக்கும் அளவுக்கு இந்த நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் சென்னை மாநகராட்சி மண்டலம் 2 சார்பாக எங்களுடைய உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு மேயர் அவர்களும் நமது ஆணையர் அவர்களும் சென்னை மாநகராட்சியில், அதாவது ஒரு சிம்பிளான கருத்து தான், வேற எதுவும் இல்லை. தெருவில் குப்பை இருக்கக்கூடாது. தெருவில் குப்பை இருக்கக்கூடாதுன்னா குப்பை எங்கிருந்து வருகிறதோ அந்த இடத்துல அந்த குப்பைகள் வந்து கலெக்ட் பண்ணணும். ஸோ அதில் சென்னை மாநகராட்சி ஊழியர்களுக்கு மட்டும் இது முழுமையான பொறுப்பு கிடையாது. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. இப்போல்லாம் நமக்கே தெரியாத அளவுக்கு புது புது வியாதிகள், நோய் கிருமிகள் எல்லாம் உற்பத்தி ஆகுது. இது எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் சுகாதாரம் இல்லாமல் கண்ட இடத்துல குப்பைகளை போட்டு வச்சுக்கிறதுனால உருவாகக்கூடிய இந்த கிருமிகள்லேருந்து தான் எல்லா காய்ச்சலும் வந்தது, நோய்கள் உருவாகிறது. ஸோ இதை தடுப்பதற்காக தான் சென்னை மாநகராட்சி கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கு. ஒரு வருஷத்தில் இந்த மணலி மண்டலத்தில் மட்டும் ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் நாங்கள் செலவு பண்ணோம். இந்த குப்பையை சேகரிப்பு பண்ணுறதுக்கு மணலி மண்டலம் சொல்லக்கூடிய இந்த 2வது மண்டலம் நாப்பாளையத்திலிருந்து 15 டிவிஷன்லேருந்து 21 டிவிஷன் வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்தம் 7 டிவிஷன்களில் நாங்கள் ஒரு நாளைக்கு லேபர்களுக்கு மட்டும், நான் சொல்கிறது லேபர்கள் மட்டும், அப்புறம் அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்க, அந்த சம்பளத்துலாம் சொல்லலை, லேபர்களுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய், கிட்டத்தட்ட 350 தொழிலாளர்களை வச்சு நாங்கள் அந்த குப்பையை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது பண்ணுறோம். ஸோ இதில் இது நான் இப்போ ஒரு அதிகாரிகளோட என்னுடைய பணமும் இல்லை, உங்கள்கிட்ட தரக்கூடிய வரி பணத்தை தான் நாங்கள் செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அப்படி செலவு பண்ணி திரும்ப அந்த இது சுத்தமாக வரலைன்னா நம்ம திட்டம் செய்து செயல்படுவதில் அர்த்தம் இல்லாமல் போயிடுங்கிறதுனால ஸோ இந்த நிகழ்வை தெருவை குப்பை இல்லாமல் வைப்பதற்கு உள்ள நிகழ்வு எல்லாருக்கும், இந்த சமூகத்தில் உள்ள அனைவருக்கும் பொறுப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படுவதற்காக இந்த நிகழ்வை எல்லாத்துக்கும் மத்தியிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும்படி மாண்புமிகு மேயர் அவர்களும் எங்களுடைய ஆணையர் அவர்களும் எங்களுக்கு அளித்த உத்தரவின்படி நாங்கள் உங்கள் மணலி சேக்காடு பொது வியாபாரிகள் சங்கத்தை அணுகி எங்களுடைய நிலைப்பாடினை விளக்கிய போது மனமோந்து உடனே சார் நாங்கள் உங்களுக்கு செஞ்சு தரோம் சார், எல்லாம் பண்ணி தரோம் சார் அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. ஸோ இதே உணர்வு ஏன்னா மேக்சிமம் உருவாகிற குப்பையில் 40% குப்பைக்கு இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்கள் தான். ஸோ அதனால் இதே உணர்வோடு மற்ற சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய வியாபார சங்கங்களும் எடுத்து இந்த எங்களுடைய கருத்துக்களை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தி தருவதற்கு கேட்டுக்கொள்கிறேன். இந்த விழாவை ஏற்பாடு செய்த அனைத்து நல்லுறவுகளுக்கும் நன்றி பாராட்டி அமைகிறேன். வணக்கம்.
மாவட்ட செயலாளர், திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் சேகர் அவர்கள் பேசுவார்கள். மணலி சேக்காடு பொது வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக சுகாதார விழிப்புணர்வு பேரணி என்ற பெயரிலே இப்பொழுது இங்கே துவங்கப்பட இருக்கின்ற இந்த விழிப்புணர்வு பேரணியுடைய தலைவர்களை இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு ஏற்பாடு செய்து அதை விளக்கி சென்றிருக்கின்ற சென்னை மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர்களை, சென்னை மாநகராட்சியினுடைய 2வது மண்டல துறை அதிகாரிகளை, இங்கே இந்த விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்தும் உங்களோடு சேர்ந்து நடத்த இருக்கின்ற பெசன்ட் நகர் ரவி அவர்களை, இந்த விழாவினை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்திட்ட எங்கள் மணலி வியாபாரிகள் சங்கத்தினுடைய வியாபாரிகள் சங்கத்தின் நிர்வாகிகளே, பொது உறுப்பினர்களே, பொதுமக்களே, தாய்மார்களே, இந்த விழிப்புணர்வு பேரணியின் நோக்கம் என்னவென்று சொன்னால், நாட்டின் பிரதமர் கடந்த மாதங்களிலே துவக்கி வைத்த தூய்மை இந்தியா திட்டத்திலே நாங்களும் பங்கெடுக்கின்றோம் என்று இந்த பகுதியில, இந்த திருவள்ளூர் மாவட்டத்திலே முதன்மையாக இந்த மணலி வியாபாரிகள் சங்கம் முதன்மை பெற்றிருக்கிறது என்பதை பெருமை அடைகின்றோம். ஏனென்று சொன்னால், ஏதோ இதெல்லாம் போஸ்ட் கொடுத்துட்டு போற வேலை இல்லை, குப்பையை நாங்க சுத்தம் பண்றோம்னு சொல்லிட்டு போஸ்ட் கொடுக்கிற வேலையே இல்லை. பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம். எங்கிருந்து டெங்கு காய்ச்சல் வருகிறது, எங்கிருந்து பன்றி காய்ச்சல் வருகிறது, எங்கிருந்து வியாதிகள் பெருகுகின்றன என்பதனை வியாபாரிகள் சங்கம் பொதுமக்களுக்கு, நுகர்வோர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதற்கு துறை சார்ந்த அதிகாரிகளும் எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே மாமன்றத்தினுடைய மண்டல அதிகாரிகள் சொன்னார்கள், தினசரி 350 துப்புரவு பணியாளர்களை வைத்து 1 லட்சம் ரூபாய் செலவு செய்து நாங்கள் துப்புரவு செய்கின்றோம். இருந்தாலும் கூட அந்த பணியிலே நாங்கள் முழுமை பெறுவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும் என்று சொன்னார்கள். முழுக்க முழுக்க அதுதான் உண்மை. ஏதோ செய்கின்றார்கள், நாமும் சேர்ந்திருந்தோம், பேசினோம், கூடினோம், விலகி சென்றோம் என்று இல்லாமல் அது பிரயோஜனப்படக்கூடிய அளவிலே இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் பார்த்தேன், துறை சார்ந்த அதிகாரிகள் அனைவரிடத்திலுமே வாக்கிடாக்கி கொண்டிருந்தது. எல்லோ அதிகாரிகளுக்கு பெருமையான விஷயம். அதே போன்று வியாபாரி சங்க நிர்வாகத்திற்கு இந்த நிர்வாகம் நிறைய செய்யும், ஒரு வித்தியாசமானதை செய்யும். எங்க தமிழ்நாடு வணிக சங்கங்களுடைய பேரவை மாநில மாநாட்டை மே 5 அன்று வணிக தினமாக ஆண்டுதோறும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அது சென்னையிலே நடக்கும், திருநெல்வேலியில் நடக்கும், தஞ்சாவூரில் நடக்கும், கோயம்புத்தூரில் நடக்கும், தமிழகத்தின் எல்லா பகுதிகளிலும் நடக்கும். அங்கே நடக்கின்ற அந்த மாநாட்டு திடலை பார்க்கும் பொழுது மணலி சேக்காடு வியாபாரிகள் சங்கம் தனித்துவமாக இருக்கும். அந்த மாநாட்டின் தலைப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க வருவாங்க. சென்ற முறை அவங்க வேற விதமா வந்தாங்க, இந்த முறை தண்ணி திறனில மாநாடு, அங்கே வேற விவசாய கோலத்துல வருவாங்க. இடத்துக்கு ஏற்ற மாதிரி, பொதுமக்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய சூழ்நிலைகளை அமைச்சுக்கிட்டு வருவாங்க. அதற்கும் ஒரு உணர்வு வேண்டும், அதற்கும் கூட ஒரு தன்னார்வம் வேண்டும். அந்த தன்னார்வத்துறையை சார்ந்த வியாபாரிகள் சங்கம் தான் இந்த விழிப்புணர்வு பேரை முதன்மையாக இந்த மாவட்டத்தில் துவக்கி இருக்கிறது என்பதை நாங்கள் பெருமை கொள்கின்றோம். ஏன் இங்கே சொல்கின்றேன் என்று சொன்னால், இந்த சங்கத்தின் தலைவர் திரு மணலி டி.ஏ. சண்முகம் அவர்கள் எங்கள் திருவள்ளூர் மாவட்டத்துடைய மாவட்ட தலைவராக இருந்து கொண்டிருக்கின்றார், எங்களுக்கு எல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கின்றார். இந்த சங்கத்தின் செயலாளர், இந்த சங்கத்தின் நிர்வாகிகள் செல்வராஜ் சார், பூபான் சார், யாரா இருந்தாலும் சரி, அவங்க ஒரு உத்வேகமாக இருப்பாங்க. அந்த அடிப்படையில நிச்சயமாக இங்கே துவக்கப்படுகின்ற இந்த சுகாதார விழிப்புணர்வு பேரணி பொதுமக்களை சென்று சேரும். நிச்சயமாக தூய்மையாக இந்த நகரம் இருக்கும். ஏனென்று சொன்னால், குறிப்பாக மணலி சேக்காடு பகுதி, இங்க எல்லா ஆலைகள் உண்டு. எல்லா சுகாதாரத்துக்கும் தேவையான அளவுல நாம விழிப்புணர்வோடு இருக்குமே ஆனால், தூய்மையை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை வறுமையானால் தான் இந்த மக்களுக்கு பாதுகாப்பு ஏற்படும். இந்த டெங்கு காய்ச்சல் சொல்றாங்க பாருங்க, அந்த கொசு காலையில தான் கிடைக்குமா, காலையில 10ல இருந்து 2 வரைக்கும் கடிச்சு போயிருமா. நல்ல தண்ணியில மட்டும்தான் அந்த கொசு வருமா. தேங்காய் சிரட்டை,
டயர் போடுறோம் இல்லையா, சைக்கிள் கடை, டூ வீலர் ஷாப்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. அந்த டயர் தேங்குற தண்ணியில, மழை தண்ணியில தான் அந்த கொசுவே உற்பத்தி ஆகுன்னு சொல்றாங்க. ஆக அந்த கொசுவை எப்படி கடிக்கணும், காலையில தான் வந்து கடிக்கும். அதுக்கு தான் விழிப்புணர்வு வந்து காலையில கொசுல அடிப்பாங்க, பல பேர் பார்ப்பாங்க, சாயந்தரத்தில் அடிப்பாங்க. இதுல ஒவ்வொரு விதமான நோய்களை உருவாக்குற கொசுக்கள் உருவாகுது குப்பையில தான், நாம கழிவு பொருளா போடுற அந்த பொருட்கள் தான். பன்றி காய்ச்சலை பற்றி இப்ப வெகுவாக பேசப்படுகிறது. பன்றி காய்ச்சல் எப்படி உருவாகுனா, கை கொடுத்தாலே உருவாகுதுன்றான். தொற்று வியாதி, ஒருத்தர் கை கொடுக்கும் பொழுது அதுல இருந்து கிருமி பரவுதுன்றான். அடிக்கடி கையை சுத்தமா கழுவிக்கிங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு பார்க்க போனா எத்தனையோ விழிப்புணர்வுல ஏற்படுத்துறாங்க. தொலைக்காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். சுகாதாரம் கருதி நம்முடைய கழிவறை இல்லாத வீடே இருக்கக்கூடாத சூழ்நிலையை எல்லோருமே அதுக்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு ஒரு பெருமை தரக்கூடிய விஷயமா இருக்கணும். வெறுமனே நம்ம மட்டும் பேசிட்டு போயிடுற விஷயம் இல்ல. பல இடங்கள்ல பார்த்தேன். சென்ற வாரம் கூட மல்லி சேக்காடு ஒரு புதுமையான ஒரு திட்டத்தை எங்களுக்கு சொன்னாங்க. நான் மீஞ்சூர் பகுதியை சேர்ந்தவன். அங்கே தொழில் வரி கட்டுவது அல்லது லைசன்ஸ் எடுப்பது என்று சொன்னால் அந்த நகராட்சியோ பேரூராட்சியுடைய நிர்வாகிகள், அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் ஒவ்வொரு கடையை ஏறி இறங்கணும். ஆனா மணலி சேக்காடு வியாபாரி சங்கம் என்ன செய்தாங்கன்னா, ஒரு முகாம் மாதிரி நடத்தி வியாபாரிகளையும் அதிகாரிகளையும் ஒரே இடத்துக்கு வர வச்சு அந்த அரசாங்கத்துக்கு வரி பணத்தை உடனே நாங்களே மனு வந்து தருகிறோம் என்று முன்கூட்டியே தந்து ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்திருக்கிறாங்க. ஆக பொதுமக்கள் சார்ந்த விஷயங்கள்ல வியாபாரிகள் சங்கம் முன்னிலை பெறுகிறது. அதிலே மணலி சேக்காடு சங்கம் சிறப்புடன் செயல்படுகிறது அப்படின்னு மாமன்ற உறுப்பினர்களை சேர்ந்து மாண்புமிகு மேயருக்கு, வணக்கத்திற்கு மேயருக்கு சொல்லி ஒரு அவார்டை இந்த சங்கத்துக்கு நீங்க தரத்துக்கு முயற்சிக்கலாம். ஏன்னு சொன்னால் அது அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். மீண்டும் மீண்டும் மக்கள் நல பணிகள்ல மாமன்ற உறுப்பினர்களோடு இவர்களும் சேர்ந்து கொள்வார்கள் என்பது எந்த விதமான ஐயமும் இல்லை என்று நான் கருதுகிறேன். ஆகவே இது போன்ற விழாக்களை, இது போன்ற பேரணிகளை, இது போன்ற விழிப்புணர்வு முகாம்களை இந்த மாவட்டம் தோறும் நடத்துவதற்கு எங்கள் மாவட்ட தலைவர் எனக்கு ஒரு சைகை காட்டி இருக்கின்றார் என்றுதான் நான் நினைக்கின்றேன். எல்லா கிளை சங்கத்திலுமே எனக்கு சொல்லுங்க. இப்ப நாங்க மாநில மாநாட்டிற்காக எல்லா கிளை சங்கத்தையும் போய் பார்க்க போறோம். பார்க்கிற இடத்துல எல்லாம் இந்த சுகாதார விழிப்புணர்வு பேரணி எப்படி வெற்றிகரமா இங்கே நடத்தப்பட்டதோ, இந்த சுகாதாரம் எப்படி தேவைப்படுகிறதோ, இங்கே மாமன்றத்தினுடைய மண்டலத்துறை அதிகாரிகள் சொன்னார்கள், உங்களுக்கு எல்லாம் பக்கெட் தரோம், மக்கும் குப்பை, மண்டார குப்பை என்று 2 விதமான பக்கெட் நாங்கள் மீஞ்சூர் பேரூராட்சி கூட கொடுத்தோம். வியாபாரி சங்கம் சார்ந்த தனியார் ட்ரைசைக்கிள் வாங்கி கொடுத்தோம். அவங்க தூய்மை செய்வதற்காக ஒத்துழைப்பை செய்தோம். வியாபாரிகள் இரவு நேரத்தில் கடையை பூட்டிட்டு குப்பையை தூக்கி ரோட்ல கொட்டிட்டு போகாம அதை சேகரம் செய்து வைத்தீர்களானால் காலையில் விடியற் காலையில் வருகின்ற துப்புரவுத்துறை பணியாளர்கள் எல்லாம் அதை சேகரித்துக் கொண்டு சென்று ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதை கொண்டுவாங்க. நாம தான் பொதுமக்களுக்கு இப்போ பிளாஸ்டிக் விழிப்புணர்வா உடனே வியாபாரி சங்கத்தை கூப்பிட்டுங்கன்னு சொல்றாங்க. நாங்க கூட போய் கேட்டோம் அந்த துறை அதிகாரி, ஐயா பிளாஸ்டிக்கை வியாபாரிகளா கொண்டிருந்தாங்க கொடுக்கறது இல்ல, பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு, நுகர்வோர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். பல கடைகளில் ஒரு எக்ஸ்ட்ரா கவர் தரலன்னா சண்டை போட்டு வேணாண்டு கூட போறதுலாம் நிலைமைலாம் இருக்கு. இன்னும் ஒரு கவர் தர மாட்டீங்களா, உங்க பொருளே வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டு போற சூழ்நிலையில இருக்கு. ஆகவே பொதுமக்களுக்கு அந்த விழிப்புணர்வு நம்ம முதல்ல ஏற்படுத்தணும். பிளாஸ்டிக்னா அது மக்காது, அது மண்ணினுடைய தன்மையை கெடுத்து விடும், அங்கே ஒரு நிலத்தடி நீர் சேர்ந்து சேகரம் இல்லாமல் போய்விடும். ஆகவே பிளாஸ்டிக் தயவு செய்து உற்பத்தி, அப்ப எதுக்கு நீ வச்சிருக்கிற? அடுத்த கேள்வி பொதுமக்கள் கேட்போம், நீ ஏன் வச்சிருக்கிற? நாங்க சொல்லுவோம், அம்மா இது இப்போ இருக்கிற வரைக்கும் காலி பண்றதுக்காக வச்சிருக்கோம், அடுத்து பேப்பர் கவர் தான். நாங்க ஏற்காடு பகுதிக்கு போயிருந்தோம் ஒரு வியாபாரி சங்க கூட்டத்திற்கு. எல்லா கடைகளிலுமே பேப்பர் கவர் தான். நீ என்ன வாங்கினாலும் சரி, தோசை வாங்கினாலும் சரி, இட்லி வாங்கினாலும் சரி, மடிச்சு பேப்பர் கவர், அந்த நைஸ் பேப்பரை போட்டு தோசை சுருட்டி பெரிய நியூஸ் பேப்பர் கவர்ல சொல்லி தராங்க. ஏன்னா அது மலைக்கு மேலே இருக்கின்ற அந்த ஏற்காடு பகுதியில அந்த மக்களுக்கு பயம் வந்துருச்சு. எப்படி வந்துருச்சு? இங்க இருக்கின்ற இந்த காடு வளங்கள் எல்லாம் கெட்டு போச்சுன்னா நம்ம இங்க குடியிருக்கவே முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்த பிறகு அவர்களை திருத்திக் கொண்டார்கள், அவர்களை மாற்றிக் கொண்டார்கள். அந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கடமை யாரிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் வியாபாரிகளாகி நம்மிடத்தில் இருக்கிறது. எப்படி நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் தினசரி நம்மை சந்திக்கிறவராக இருக்கின்றார்கள். எப்படி ஒரு பஸ் கண்டக்டர் தினசரி ஒரு பயணிகளை சந்திக்கிறாரோ, அதே மாதிரி துறை சார்ந்த அதிகாரிகள் இப்ப வந்திருக்காங்க, மண்டல அதிகாரிகள் எல்லாம் தினசரி பொதுமக்களை பார்க்கறது மட்டும் இல்ல, திட்டு வாங்குறதும் அவங்கதான். இதை செய்யல அதை செய்யல குறை சொல்றதையும் அவங்க தான் சொல்றாங்க. அந்த மாதிரி வியாபாரிகளாகி நம்ம கிட்ட
பொதுமக்கள் வராங்க. எங்கெல்லாம் பொதுமக்கள் அணுகப்படுகின்ற நிலைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதன் காரணத்தை வியாபாரிகள் சங்கம் இங்கே முன்னெடுத்திருக்கிறது. ஆகவே நம்முடைய வியாபாரிகளை உங்களுக்கு அன்பான வேண்டுகோள், எல்லா பொதுமக்கள்கிட்ட நுகர்வோர்கள்ட்ட நீங்க சொல்லுங்க, ஒரு வியாபாரம் பண்ணி அனுப்புற நேரத்துல அம்மா பிளாஸ்டிக்கை பயன்படுத்தாதீங்க, அம்மா குப்பைகளை சேகரமா வைங்க அப்படின்னு தயவு செய்து நீங்க எல்லாம் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினீர்கள். ஆனால் தூய்மையான இந்தியா என்ன, எல்லா விதத்திலுமே தூய்மையான பொதுமக்களை நாம் உருவாக்கி காட்ட முடியும் என்பதை இங்கே சொல்லி இந்த விழிப்புணர்வு பேரணி வெற்றி பெற வேண்டும். இதை பொதுமக்களும் வியாபாரிகளும் ஒருங்கிணைந்து செய்ய வேண்டும். மண்டலத்துறை அதிகாரிகள் நமக்கு எல்லா உதவிகளும் செய்வதாக இங்கே சொல்லி இருக்கின்றார்கள். நடிகரும் பிறப்பிடமான பிரசன்ன ரவி அவர்கள் பேசுவார்கள். இந்த நிகழ்ச்சி சிறப்புடன் நடந்து கொண்டிருக்கும் மணலி சேக்காடு பொது வியாபாரிகள் சங்கத்திற்கும் இங்கே வருகை தந்தவர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் அறிவியலில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கோம், இது யாரும் மறுக்க முடியாத உண்மை. செல்போன்ல இருந்து இன்னைக்கு யார்கிட்ட வேணா என்னெல்லாம் பேசலாம். சாதாரண வியாபாரி கூட இன்னைக்கு செல்போன் வச்சிருக்கான், இன்டர்நெட் வச்சிருக்கான். உலகத்துல எதுனாலும் கூகுள்ல ஒரு கையளவுல வச்சு நம்ம என்ன வேணா பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம். சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம நேஷனல் இன்டர்நேஷனல் ஃபாரின் கண்ட்ரி இந்தியாவும் ஈக்குவலா அந்த அளவுக்கு பெரிய லெவல்ல வந்திருக்கோம். இங்க ராக்கெட் விடுறோம், இங்க ராக்கெட் விடுறோம், எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கான். காசு சேவை அளவுக்கு ரியல் எஸ்டேட்ல தான் பாத்தீங்கன்னா வியாபாரத்துல சம்பாதிக்கிறோம், பெரிய லெவல்ல சம்பாதிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஹெல்த் வைஸ் பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடல் கேடு வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமான ஸ்டேஜ்ல போயிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு ஒரு வியாதிகள், புது புது வியாதிகள். அந்த காலத்துல பார்த்தாங்களா? பன்றி காய்ச்சல், இல்லையே. கேன்சர், ஆயிரக்கணக்கான விதமான கேன்சர் எங்கிருந்து வருகிறது? இத நமக்கு ஒரு மானக்கேடு. இது சொல்ல போனா இதுக்கு ஒரு விழிப்புணர்வு நம்ம நடத்துறது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆனா நடத்தி அவங்க வேற வழி இல்லை, அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துருவோம். ஏன் இது ஆரம்பத்துல ஸ்கூல் படிக்கும் போதும் சின்ன வயசுலயும் நமக்கு சொல்லி சுத்தத்தை சொல்லி உள்ளது. அத ஆரம்பத்துல முதல்ல நம்ம கிளீன் பண்ணிக்கணும், நம்ம வீட்டை கிளீன் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் தெருவை கிளீன் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் தெருவுக்கு அப்பால இருக்க தெருவை கிளீன் பண்ணணும். இப்படியே ஸ்டேஜா போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம் அந்த காலத்துல இருந்து. திருப்பி இதுக்கு விழிப்புணர்வு திருப்பி வேற வாரம் வச்சிருக்கோம். ஏன்னா அந்த ஸ்டேஜ் வந்தாச்சு. நம்ம அந்த ஸ்டேஜ் மாறணும்னா மக்களாகிய நம்ம ஒவ்வொரு மனசுலையும் தோணாதான் இதை பண்ண முடியும். எவ்வளவு மோசமான வியாதிகள். மனிதன் ஒருவன் வாழ்வதற்கு காசு தேவையில்லை. அடுத்ததுதான் முதல்ல சுத்தம். நார்மலா ஒரு கஞ்சி தண்ணி குடிச்சு வாழணும்னாக்க ஒரு சுவாசம் சுவாசிக்கிறோம். நம்மள அறியாம டெய்லி சுவாசிச்சாதான் நம்ம வாழ முடியும். அந்த சுவாசத்துல அவ்வளவு டஸ்ட். நீங்க பாத்துக்கோங்க மணலி. சரி, நான் இருக்கிறது பெசன் நகர் ஒரு காலத்துல அவ்வளவு சுத்தமா இருக்கும். அங்கேயும் சுத்தங்கள் மாறி அங்கேயும் வேற நிலையில போயாச்சு. நீங்க மணலி ஆல்ரெடி எங்க பார்த்தாலும் ஃபேக்டரிகள் இருக்கு. அந்த ஃபேக்டரியில இருந்து நம்மளை பாதுகாக்கணும்னா சுத்தம் மட்டும்தான் காப்பாற்றணும். நம்ம சுவாசிக்கிற ஒவ்வொரு காத்துலயும் அவ்வளவு டஸ்ட். சிகரெட் பிடிக்காத, தண்ணி அடிக்காத சொல்லிட்டு இருக்கோம். நம்மள அறியாம ஒரு நாளைக்கு 2000 சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கோம். அவ்வளவு டஸ்ட் உள்ள போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் எப்படி மாத்துறது? நம்ம தண்ணி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு தண்ணி இன்னைக்கு பூமியை தோண்டிங்கன்னா நல்ல சுத்தமான தண்ணி கிடையாது, நம்ம குடிச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு அப்படி கிடையாது. கேன் வாட்டர்ல சுத்தம், அதுல கலப்படம், எல்லாத்துலயும் எதுவுமே இல்லை. நம்ம வாழ்வாதாரத்தில் இருக்கிற சாப்பாடுல ஸ்டெராய்டு. ஒவ்வொரு சாப்பாடு சுத்தமான சாப்பாடு சாப்பிடுறோமா? இல்ல. இதுக்கெல்லாம் பேசிக் நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு என்னதான் சம்பாதிச்சாலும் ஒரு நல்ல நிலைமையில ஹெல்த்தியான நிலைமைக்கு இருக்கணும்னா சுத்தம் மட்டும்தான் நம்மள ஒரு நிலைமைக்கு கொண்டு போகும். அந்த சுத்தமான விஷயத்த நம்ம திருப்பி ஸ்டார்ட் பண்ற ஒரு அவல நிலை வந்தாச்சு. இத ஒவ்வொரு வளர்ற குழந்தைங்க, இன்னைக்கு பிறக்கிற குழந்தைகளை ஆரம்பிச்சு ஸ்கூல்ல பெரிய பெரிய ஸ்கூல்ல எல்லாம் போயிட்டு இத ஒரு நிகழ்ச்சியா நடத்தி கொண்டு போகணுங்கிற ஸ்டேஜ் வந்தாச்சு. இத இந்த மணலி சேக்காடு மக்கள் சேக்காடு வியாபாரிகள் சங்கம் ஆரம்பிச்சிருக்கு. பெரிய சந்தோஷம். இது ஒரு பெரிய லெவல்ல போயிட்டு ஏதோ தெருக்கூத்து மாதிரி நடந்துட்டு போகாம இதை கண்டினியூ பண்ணி இதே